இயற்கையான அழகு தான் ஒரு ஆரோக்கியமான அழகு அப்படிங்கிறது என்னோட அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே நான் ஷாம்பு தான் இப்போ பயன்படுத்தியிருக்கிறேன். சின்ன குழந்தையிலேயே எங்கள் வீட்டில் சீரகெல்லாம் பயன்படுத்தினதில்லை. எனக்கு தெரிஞ்சு ஆடிக்கு அமாவாசை, அதாவது தீபாவளிக்கு மட்டும்தான் வந்து சீவக்காய் போட்டு குளிக்க வச்சாங்க. அதுவும் சின்ன வயசில் மட்டும்தான், அதுவும் ஞாபகம் இருக்குது. சிக் ஷாம்பு தான் பயன்படுத்துவாங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஹேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சில்கியாக அழகாக இருக்கும். ஏன்னா ஷாம்பு கண்டினியூஸாக யூஸ் பண்ணி அது சாஃப்டாக இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, நீ பேக் சைடில் வந்து காமிச்சிக்கோ, நீ வந்து கிளினிக் ப்ளஸ் மாதிரி ஷாம்பு விளம்பரத்துக்கெல்லாம் நீ போவியாம்மா, அவ்வளோ நல்லாயிருக்கும் உன்னோட ஹேர் அப்படிம்பாங்க. ஸோ ஹேர்னால எனக்கு பயங்கர லவ். ஆனால் நான் ஹேருக்காக ஏதாவது ஒரு கேர் எடுத்துக்கிறேன்னா அப்படின்னா அந்த மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். யூஸ்வலாக வீட்டில் என்ன பண்ணுவோம், ஆயில் அப்ளை பண்ணுவோம், ஷாம்பு யூஸ் பண்ணுவோம். தீபாவளினா வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு தலை குளிப்போம். ஸோ இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். பட் அது ரிசல்ட் எல்லாம் வாங்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு எனக்கு கிடைச்சது தான் வந்து இளநரை. 8th ஸ்டாண்டர்ட்லேயே இளநரை வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அதை பற்றின ஒரு கேரெல்லாம் அப்போ தெரியாது. இப்போ இருக்க அவேர்னஸ் எல்லாம் எங்களுக்குலாம் அப்போலாம் கிடையவே கிடையாதுங்க. இளநரை வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ அது ப்ரோலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இளநரை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எண்ணெயை வந்து நான் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நேச்சுரலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சோப்பில் வந்து அந்தளவுக்கு பெரிய விருப்பமே இருக்காது. எனக்கு சில சோப்பெல்லாம் வந்து சோப் ஏன்னா யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் அப்போவே வந்து நேச்சுரலாக எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்குது. பட் நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஏன்னா இதெல்லாம் நமக்கானது இல்லை, ஸ்கின் சொல்லுது நமக்கு இது கரெக்டாக இல்லை அப்படின்னு நமக்கு சொல்லுது. எப்படி நம்ம வந்து உடல் மொழியை கேட்குறோமோ ஸ்கின்னுக்கு ஒரு மொழி இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அப்புறம் தான் வந்து எனக்கு இந்த நலங்கு மாவு வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நலங்கு மாவு யூஸ் பண்ணோன்னா அந்த சோப்புனால் வர ரேஷஸ் எனக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு பிராண்டெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பிராண்ட்லேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல. ஏன் அப்படின்னா அதில் நிறுத்திட்டேன் அப்படின்னா ஸ்கின் ரேஷஸ் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சு. போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பிராண்ட்லேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல. ஸோ அப்போ தான் நான் வந்து ஒரு இதை எடுத்தேன், லைக் இந்த மாதிரி சோப்பை பயன்படுத்தக்கூடாது, நம்ம வந்து ஆர்கானிக்காக நம்ம போகணும் அப்படின்ட்டு இந்த கடல மாவு அதெல்லாம் அப்ளை பண்ணுவோம். அந்த கடல மாவுலாம் என்ன பண்ணுவோம், ரொம்ப ட்ரை பண்ணும். நலங்கு மாவுனாலே மேக்ஸிமம் கடல மாவு வச்சு தான் பண்ணுவாங்க. பட் நம்மளோட நலங்கு மாவில் கடல மாவே கிடையாது. அந்த கடல மாவு இல்லாமல் தான் நம்மளோட நலங்கு மாவு பண்ணியிருக்கோம். ஸோ என்னெல்லாம் நான் வந்து அடி வாங்கியிருக்கணும் ஏதாவது பியூட்டியில், ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்துருக்கணும். அதே போல் ஹேருக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்து ஆர்கானிக் ஷாம்பு, அது ஷாம்பு இது ஷாம்பு நிறைய ட்ரை பண்ணேன். பட் என்ன இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு பாயிண்டில் வந்து என்னென்னா கெமிக்கல் இஸ் கெமிக்கல், ஹார்ம்லெஸ் கெமிக்கலாக இருந்தாலும் கெமிக்கல் இஸ் கெமிக்கல் தான். இப்போ நேச்சுரல் சொல்யூஷனே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடலில் தான் சீவக்காய்க்கு நம்ம வந்து ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து அந்த ஷாம்புலேருந்து சீவக்காய்க்கு மாற்றும்போது ஒரு சேஞ்சஸ் தெரியும் பார்த்தீங்களா? ரொம்ப வறட்சியாக ஒரு ட்ரையாக இருக்கிற மாதிரி, ஷாம்பு குளித்தா ஒரு திருப்தி வந்து சீவக்காயில் வராத மாதிரி இருந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு மாடியூல் நாங்கள் மாற்றிக்கிட்டே இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயராக நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சக்கப்புறம் தான் ஒய் நாட் இதை வந்து நம்ம மக்களுக்கும் நம்ம கொடுக்கலான்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த மரபு ஹெர்பல்ஸோட நேச்சுரல் பியூட்டி. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இப்போதுமே வந்து கெமிக்கல் கலந்து ஒரு இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்காக பார்த்திங்கன்னா நலங்கு மாவு, அப்புறம் ஆயில், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிராண்டட் கலர் ஆயில் தான் வந்து பயன்படுத்தி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அது எவ்வளோ கெமிக்கல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஹெர்பலில் இன்ஃப்யூஸ் பண்ண ஆயில் எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்துக்கும் நல்லது, ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ண நான் எல்லாமே நான் ஃபீல் பண்ணேன். நான் நம்மளோட ஆயில் காமிக்கிறேன். ரோஸ்மெரி, அந்த ரோஸ்மெரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடியை வந்து காடாட்ட வளர்க்க வைக்கிற ஒரு தன்மை வந்து அதில் இருக்குது. அதை வந்து தேங்காய் பாலில் இன்ஃப்யூஸ் பண்ணி நம்ம வந்து தேங்காய் பால் மூலியமாக மற்ற ஹெர்பல்ஸ் எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆயில். நான் வந்து நம்ம ஆயில் நம்மளை பெருமையாக சொல்லக்கூடாது, பட் நம்மளை தவிர நம்மளோட பொருளை வேறு யாருங்க பெருமையாக சொல்ல முடியும்? ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா சில்கியாட்ட அந்த ஹேர் வந்து ஃபீல் ஆகுது. நான் டெய்லி என்ன பண்ணுறேன் அப்படின்னா நைட்டு போகணுன்னா வந்து ஆயில் அப்ளை பண்ணிடுறேன். ஃபுல்லாக வேறு வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு சீவக்காய் போட்டு குளிச்சுக்கிறேன். ஸோ டெய்லி நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கணும், இல்லை எங்கேயாவது போகணும் வரணும் அப்படின்னா எனக்கு ஹேர் பாத் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா முகத்தில் வந்து எண்ணெய் வரையக்கூடாது இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து டெய்லி நம்ம யூசேஜ் பண்ணும்போது ஷாம்பில் போட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம இருப்போம், முடி காணாமல் போயிடும். ஸோ இந்த இடத்துல எல்லாமே எனக்கு வந்து இந்த நேச்சுரல் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே போல் வந்து நலங்கு மாவு சோப்பை வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக நான் வந்து என்னோட
ஸோ ஆயில், நலங்கு மாவு, சீவக்காய் பவுடர் 3மே என்னோட பர்ஃபெக்டான பார்ட்னரு. அதே போல் இந்த ரோஸ் பேக் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். லைக் டெய்லியுமே யூஸ் பண்ணாலும் நல்லது. நம்மள இருக்க ஷெட்யூலில் டெய்லி நம்மளால யூஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ வாரத்துக்கு 2-3 தடவை பயன்படுத்தணும் அப்படின்னா ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா அழகாக இருக்கணும் அப்படிங்கிறத காட்டிலும் ஆரோக்கியமான அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணுறது. ஸோ போட்டோன்னே நல்லா பயங்கர கலர் ஆகிடுமோ அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஹெல்தி ஸ்கின் நமக்கு வேணும். ஹெல்தி ஸ்கின் எங்கேருந்து கிடைக்கும்னா நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் மூலிமா நமக்கு கிடைக்கும். அது எல்லாமே ஆர்கானிக்காக இருந்தது அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னும் நம்ம செல்லக்குட்டி மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி அழகாக காமிக்கும். ஸோ என்னோட ஸ்டோரி இதுதான். மரபு ஹெர்பல்ஸ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளும் இதில் வந்து ஒரு ட்ராவல் பண்ண முடியும். பிகாஸ் இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஏன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் நிறையா பண்ணணும் அப்படின்னா ஒரு குவான்டிட்டி வந்து அதிகமாக இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். சின்ன சின்ன குவான்டிட்டிலலாம் வந்து இதில் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரைஸும் அடிவாகும், லாங் டேர்ம் நம்மளாலே பண்ண முடியாது. ஸோ நிறைய குவான்டிட்டி பண்ணணும், அப்போ நிறைய சேல் ஆகணும். ஸோ உங்களை மாதிரி மக்கள் நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இது வந்து நல்ல விஷயங்கள் கொடுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் உள்ளே சாப்பிட்றதும் வெளியில் அப்ளை பண்ணுறதும் தான் நம்மளோட ஹெல்த்தை வந்து காமிக்கும். ஸோ உள்ளே சாப்பிட்ற நல்ல இதை வந்து மரபு ஹெர்பல்ஸ் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மரபு ஹெர்பல்ஸ் நேச்சுரல் பியூட்டியில் வெளியில் அப்ளை பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவோட ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களோட சப்போர்ட்